பாருங்க ப்ரோ சீக்கிரம். வண்டி பஞ்சரா 50-60 அவ்வளோதான். Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my side up, shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. And hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. ஆளாளுக்கு ஒரு கேமரா வச்சுட்டு எடுத்துட்டு. ஓகே கைஸ், வந்து குரூப் ரைடு கிளம்ப போகிறோம். வேறு லெவலுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம். வெறித்தனம் தான். ஹாய் ப்ரோ. ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். பக்கத்தில் வந்து டீ ஷாப்பில் போய்ட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேவா, எல்லா வண்டியும் கிளம்புது, நம்மளும் அப்படியே கிளம்புவோம். ஓகே காய்ஸ், நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. வேறு லெவல். எல்லாம் வந்து ஒரு அதிகபட்சம் போனால் 80 தான் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறோம். எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க, இப்போ தான் கொடுத்தாங்க. 80-90 கூட கிடையாது, 80 தான். அப்படியே போட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். யாருங்க நம்ம இந்த மாதிரி குரூப் ரைடு இந்தளவுக்கு பெரிய ரைடு பண்ணதே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயிலாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் நம்ம ரைடர் அப்படி எல்லாமே கொடுப்போம். நம்மளோட BMW ப்ரோ அங்கே பிளாக் பைக்கர் ஸ்குவாட் ஹெட்டு அங்கே போயிட்டுருக்காரு. அப்படியே வரிசையில் எல்லாம் லைனாக போயிட்டுருக்குறாங்க. இந்த டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புறாங்க. அப்படியே நம்ம குரூப்லாம் அப்படியே கிளம்புறாங்க மெதுவாக. சரி, நம்ம 3வது ட்ரிப் வந்து கிளம்பியாச்சுங்க. ஓகேவா, இன்னும் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரில. உடுமலைப்பேட்டையில் வேறு கொஞ்சம் ஜாயின் பண்ணுறாங்களாம். அது இல்லாமல் திருப்பூரில் கொஞ்சம் ஜாயின் பண்ணுவாங்க போல். அப்படியே நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வெறித்தனமாக போயிட்டுருக்க வேண்டியதான். ப்ரோ தான் வந்து நம்ம என் கூட வந்தார்ல, அவர் தாங்க ரொம்ப சிரமப்படுறாரு. ஏன்னா எல்லோரும் 80 ஓட்டுறாங்க, 80-85 அப்படி தான் போயிட்டுருக்காங்க. அவர் தான் வண்டி வந்து அந்த அளவுக்கு போகாதில்ல. ஒரு வண்டி 125cc தானே. எல்லாம் இருந்தாலும் அவர் கூடயே தான் நான் வரப்போகிறேங்க. அது மட்டும் உறுதியாக எனக்கு தெரியும். அவர் கூடயே தான் வருவேன். ஏன்னா அவர் என்னோடய பாதுகாப்பில் இருக்கார். ஓகே பிஎஃப்ஏ, அப்படியே நம்ம அப்படியே போக கண்டினியூ பண்ணுவோம். போகிற வழியில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம் பிஎஃப்ஏ. ஜஸ்ட்டு அங்கே வண்டியை நிப்பாட்டணும். ஹாய் ப்ரோ, ஒரு கை குலுக்கல், அவ்வளோதான். கை குலுக்கல், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு ஹேண்ட்ஸ்அப், ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப அப்படியே எல்லாம் கொஞ்சம் ஜாலியாகிட்டோம். அதில் ஒரு அண்ணன் 54 வயசு என்னமோ சொன்னார். அந்த அண்ணனுக்கு இன்டர்செப்டார் ஓட்டுறாரு. ஆள் பார்க்க அப்படியே வேறு லெவலில் இருக்காருங்க. மம்முட்டி மோகன்லால் தோற்றுருவார் இருக்கு. தாண்டி வயசு அதிகமாக உள்ளவங்களாம் ரைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த அண்ணனுக்கு 54 வயசு ஆகுங்க. சூப்பராக ரைட் பண்ணுறாருங்க. நம்ம டான்ஸ் ஆட்டுறோம், கையாட்டுறோம், ஜாலியாக இருக்குங்க. அப்படியே ஹைவே, இளையராஜா சாங்கு, ஆஹா இதவல்லையா போத, இதுதாயா போத, வேற லெவலில் இருக்கியா. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பிரேக்கு. ஆத்தாடி ஆத்தா, என்னதுண்ணே பொறுமையாக வராது. 105 தான் ஓடுறாங்க, பரவாயில்ல. அவ்வளோ 125 தானே. அவரே பயந்து வர்றாரு. நாங்கள் நைட்டு வர்றப்பெல்லாம் 50-60 அவ்வளோதான் அவருக்காக. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இந்த கல்லில் தான் சாப்பிட்டோம். உண்மையிலே சங்கு ஊதிட்டானுங்க. 3 இட்லி ஒரு வடை தின்னதுக்கு ஒரு தக்காளி 95 ரூபா வாங்கிட்டாங்க. ஓகே, நான் போகலாமா? ஓகே பாய். ஓகே ரெட் டு ரேஸ். மோசமாக இருந்து சாப்பாடு விளங்கவே இல்லை சுத்தமாக. இது இட்லி வந்து இதை களி மாதிரி இருக்குங்க. 3 இட்லி ஒரே ஒரு வடை தான் சாப்பிட்டேன். வடையில் அவ்வளோ எண்ணெய். அந்த எண்ணெயை வச்சு இன்னும் 10 வடை சுடலாம் இருக்குது. அந்த அளவுக்கு எண்ணெயை வச்சுருக்கானுவான். அது இல்லாமல் இட்லி களி மாதிரி இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. ஏதோ லைட்டாக பசி அடங்கிட்டு அப்படிங்கிற ஒரு திருப்தியில்
வயிறு எரிஞ்சு 95 ரூபா கொடுத்தேன். மூணார் போகிறதுக்கு இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் கூகுள் மேப்லாம் போடல, அப்படியே அண்ணனுங்களெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கேன். எந்த வண்டி பஞ்சர் ப்ரோ? வண்டி பஞ்சரா வந்து இப்படி வாங்க. சிசி இன்டர்செப்டர். ஆமாம், அதான் பஞ்சர். ஐயோ, அது அழகு வரண்டி வேறு இன்டர்செப்டாரா? வா இறங்க, வண்டி விட்டு இறங்க தம்பிங்களா. அண்ணே இறங்க வாங்க. வண்டி பஞ்சரா? அந்த இன்டர்செப்டார் ஒன்று வந்ததுல அது பஞ்சராண்ணா. ரொம்ப நேரமாக நினச்சிட்டே இருந்தான், ஆள் யாருமே வரலன்ட்டு. வண்டி பஞ்சர் ஆகிட்டாங்க. அதான் நாங்கள் ஒரு 6 பேர் மட்டும் இங்கே நிற்கிறோம். சரி வெயிட் பண்ணுவோம். ஓகே கேஸ், ஒரு வேலை வந்து அந்த வண்டி பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்காங்களாம். எங்களை வந்து முன்னாடி போக சொல்லிட்டாங்கங்க. நீங்கள் முன்னாடி போய் உடுமலைப்பேட்டை வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்குள்ளே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிருச்சான். ஓகே, எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க, கிளம்புறோம். ஓகேண்ணே, கிளம்பலாமாண்ணே? ஓகேண்ணே. ரொம்ப நேரமாக எரியுதா? வண்டி மூவ் பண்ணால் ஒரு சில நேரத்தில் ஏபிஎஸ் பிடிக்க லைட் எரியும். வண்டி மூவ் பண்ணால் ஏபிஎஸ் லைட் ஆஃப் ஆகிடும். அதுதான் பாருங்க. வண்டி ஆஃப் நிப்பாட்டம் உடனே ஆஃப் பண்ண வேண்டாம். ப்ரோ மூணார். ஓகே ஷோரூமாண்ணா? ஷோரூமா? பார்த்துட்டு வரேன். வரத்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் ஒரு ஷோரூம் இருக்குது. B60 தானே அது வண்டி? இது போட்டு இது ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. போய் பார்த்து போகணுமா? 2 கிலோமீட்டரில் இருக்கான், பார்த்துட்டு வரவா? ஆமாம், லைட் எரிஞ்சு வழியில் போய் என்ன ஆச்சுன்னா யார்? ஆமாம், பார்த்துனே வாங்க. கூகுள் மேப் போட்டு ப்ரோ, அப்படியே போட்டு மாட்டிட்டு அப்படியே போய்கிட்டே நான் பின்னாடியே வரேன். ஓகே சார், வந்து இப்போ ஹோண்டா ஷோரூமுக்கு தாங்க மேப் போட்டிருக்கோம். நான் வந்து 2 கிலோமீட்டர் காமிக்குது. ப்ரோவோட வண்டியில் தாங்க இன்ஜின் சிம்பிள் காமிக்குதுங்க. ஒருத்தர் வண்டி வந்து பஞ்சராகி அங்கே நிற்கிறாங்க, இவருக்கு இன்ஜின் சிம்பிள் காமிக்குது. மை காட், முடியலைங்க. அதான் குரூப்பில் எல்லாம் போனால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும், எல்லோரையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார், வந்து ஷோரூம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதான் ஒரு 1/2 மணி நேரமாக ஆயில் மாற்றிட்டீங்களா? ஆயில் மாற்றிட்டேன். வெளியில் பார்த்தீங்க முந்தானத்து தான் மாற்றினாங்க, ஷோரூமில் தான் KW 35 ஓபி பெட்ரோல் ட்ரை பண்ணிட்டீங்களா? இல்லை இப்போதான் ஒரு 1/4 மணி நேரமாக இருக்கும். ப்ரோ கூகுள் போட்டு பார்க்கணும்னா என்ன சென்சார் எதுக்காக கம்ப்ளைண்ட் பார்க்கணும். பாருங்கள் ப்ரோ, அவங்க டைம் அவங்க உள்ளுக்குள்ளே எடுத்து பார்க்கணும். வண்டி எவ்வளோ நேரம் ஆகும்? 1/4 மணி நேரமாக ஆயிருங்க. 1/4 மணி நேரமா? பாருங்கள் ப்ரோ, சீக்கிரம். நம்ம அண்ணா வண்டி தான் பஞ்சர் ஆகிடுச்சு. போங்க, நம்ம வண்டி டியூப்லெஸ் கிடையாதுங்க, அது டியூப்பு தான், அது பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஓட்டியாச்சு, கிளம்புறோங்க. 2 வண்டி ஃபால்ட் ஆகிட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சேஃப்டியாக போகணும் ப்ரோ. Ripping
Uzi spitting doogies at the bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. In the hoopty finna